பேருந்து நிலையத்திற்கு காமவீர 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 பேருந்து நிலையத்திற்கு காமவீர எதை வேணா பொறுத்துக்கலாம். இந்த டிவிகேல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பேரை எப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு புரியுது நீங்க சொல்றது. அவங்க வந்து அரசியலுக்கு புதுசு, சட்டசபைக்கு புதுசு, எல்லாம் புதுசு, கரெக்டு. சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய காமராஜர் ஐயாவுடைய பேரை இதுவரையும் ஒரு தடவை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வாயால ஒரு தடவை சொல்லியிருக்க மாட்டாங்க கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி அந்த வார்த்தை அவ்வளவு நுணுக்கமா வரும் வாயில இருந்து? இத்தனைக்கும் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம அதை என்ன போட்டிருக்காங்கன்னு ஃபுல்லா படிச்சுட்டு தான் நம்ம சட்டசபையில பேச ஆரம்பிப்போம். ஏன்னா தமிழக மக்கள் மொத்த பேரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா அவ்வளவு நுணுக்கமாகவும் அவ்வளோ கவனத்தோடையும் பேசணும். அப்படி பேசும்போது நம்ம எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவரோட ஒரு பேரை இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடிப்படை தமிழே அவங்களுக்கு தெரியல அப்படின்றது தெரிய வருது.